உப்பு சத்தியாகிரக போராட்டம் என்பது இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் முக்கிய மைல்கல்லாக விளங்கியது. இந்த போராட்டம் என்பது ஆங்கிலேய ஆதிக்கத்திலிருந்து விடுபட அனைத்து தரப்பு மக்களையும் கிளர்ந்தெழ செய்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய சுதந்திர போராட்ட காலத்தில் ஆங்கிலேயர்கள் உப்புக்கு வரி விதித்து பல்வேறு இன்னல்களை ஏற்படுத்தினர் என்பது வரலாறு ஒரு நாளும் மறக்காது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேசப்பிதா மகாத்மா காந்தி தண்டிக்கு சமர்பதி ஆசிரமத்திலிருந்து பாத யாத்திரையாக சென்று உப்பு சத்தியாகிரக போராட்டத்தினை 1930ஆம் ஆண்டு நடத்தினார். அவருக்கு ஆதரவாக தமிழகத்தில் அண்ணல் ராஜாஜி தலைமையில் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த அகஸ்தியம்படியில் உப்பு சத்தியாகிரக போராட்டம் 1930ஆம் ஆண்டு ஏப்ரல் 30ஆம் நாள் நடத்தப்பட்டது. இந்த போராட்டம் நடத்த ராஜாஜி தலைமையில் விடுதலை போராட்ட வீரர்கள் அன்றைய நாளில் திருச்சியில் இருந்து வேதாரண்யத்திற்கு நடந்து வந்தது என்பது வரலாற்று உண்மையாகும். இந்த நிலையில் உப்பு சத்தியாகிரக போராட்ட வரலாற்றை நினைவுபடுத்தும் விதமாக இன்று அகஸ்தியம்பள்ளியில் உள்ள உப்பு சத்தியாகிரக நினைவு தூண் வரையில் வந்தே மாதரம் பாடல்களுடன் பலரும் நடந்து சென்றனர். தேசபக்தி பாடல்களும் இசைகளும் இசைக்கப்பட்டது. பின்னர் அவர்கள் அங்கு உப்பொழும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சூபியில் மலர் தூவி மறைந்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். இதில் சுதந்திர போராட்ட தியாகிகள், பாத யாத்திரை குழுவினர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். நாகை துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி முதல் கப்பல் போக்குவரத்து சேவை தொடங்கி நடைபெற்றது. இந்த நிலையில் அந்த கப்பல் சேவையானது அதே மாதம் 24ஆம் தேதியுடன் நிறைவடைந்தது. 10 நாட்கள் நடைபெற்ற கப்பல் சேவை இயற்கை சூழ்நிலைகளால் நிறுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இலங்கை, இந்தியா இடையிலான இந்த கப்பல் சேவை மீண்டும் வரும் மே மாதம் 13ஆம் தேதி முதல் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கான ஏற்பாடுகளை துறைமுக நிர்வாகம் மற்றும் கப்பல் போக்குவரத்துடன் மேற்கொண்டு வருகிறார்கள். இதற்கான ஆயத்த பணிகளும் தொடங்கப்பட்டுள்ளதாக துறைமுக நிர்வாக வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. மீண்டும் நாகைக்கும் இலங்கை காங்கேசன் துறைக்கும் இடையில் நடைபெறும் கப்பல் போக்குவரத்து சுற்றுலாவினை மேம்படுத்துவதற்கும் இரு நாட்டுக்கும் இடையிலான பயணிகள் போக்குவரத்துக்கு பேருதவியாக அமையும் என எதிர்பார்த்த வண்ணம் உள்ளனர். தற்போது இந்த கப்பல் சேவைக்காக தனியார் கப்பல் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த கப்பல் காங்கேசன் துறையிலிருந்து நாகை துறைமுகத்திற்கு தனது சோதனை ஓட்டத்தினை முதற்கட்டமாக தொடங்கும். தொடர்ந்து வருகிற 13ஆம் தேதி முதல் கப்பல் சேவையானது நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த துளசியாப்பட்டினம் கிராமத்தில் தமிழ் புலவர் ஔவையாருக்கு என்று தனி கோவில் அமைந்துள்ளது. சுட்டப்பழம் வேண்டுமா, சுராத பழம் வேண்டுமா என இறைவனின் திருவிளையாடல்களில் அவ்வை மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறார். தமிழ் பெண் புலவர்களில் ஔவையாரின் ஆத்திச்சூடி மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதியமானுக்கு நெல்லிக்கனி அளித்து சிறப்பித்த ஔவையார் தொன்மையான தமிழுக்கு தொண்டாற்றியவர். இவ்வாறு பல்வேறு வகையில் தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும் தொண்டாற்றிய ஔவையாருக்கு தமிழகத்தில் துளசியாப்பட்டினத்தில் கோவில் அமைந்துள்ளது. அதில் ஆண்டுதோறும் விழா கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டும் வழக்கமான உற்சாகத்துடன் ஔவையார் ஆலய திருவிழா மாலையில் அணிவித்தும் மாட்டு வண்டியில் ஊர்வலம் நடத்தியும் சிறப்பு செய்யப்பட்டது. இதில் கிராம மக்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் பலரும் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த அகஸ்தியம்பள்ளி, கடினவயல், கோடியக்காடு பகுதியில் சுமார் 9000 ஏக்கர் நிலப்பரப்பில் உப்பு உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இங்கு உற்பத்தி செய்யப்படுகின்ற உப்பு வெளி மாவட்டங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் அனுப்பப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டுக்கான உப்பு உற்பத்தி நடைபெற்று வரும் நிலையில் கடந்த ஒரு மாத காலமாக வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் உப்பு உற்பத்தியாளருக்கு சாதகமான காலநிலை உருவாகியுள்ளது. இதனால் உப்பள பகுதியில் உப்பு உற்பத்தி அதிகரித்து காணப்படுகிறது. தற்போது இரவு பகலாக உப்பு உற்பத்தியில் தொழிலாளர்கள் முழுவீச்சில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆண்களுக்கு நிகராக பெண் தொழிலாளர்களும் கடுமையாக உப்பளத்து பகுதியில் அனைத்து பணிகளும் செய்து வருகிறார்கள். உப்பள பகுதி அனைத்தும் உப்பு உற்பத்தியால் வெள்ளை நிற கம்பளம் விரித்தாற் போல் காணப்படுகிறது. அதிக அளவில் உப்பு உற்பத்தி உள்ளதால் மலை போல் ஆங்காங்கே உப்பள அம்பாரங்கள் குவிந்து காட்சியளிக்கிறது. வேதாரண்யம் பகுதியில் ஆண்டுதோறும் 6 லட்சம் டன் உப்பு உற்பத்தி நடைபெறும். ஆனால் இந்த ஆண்டு வழக்கத்தினை விட வெயில் கடுமையாக இருப்பதால் உப்பு உற்பத்தி அதிகமாக வருகிறது. எனவே உப்பு உற்பத்தி இலக்கினை மிஞ்சும் என உப்பு உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கிறார்கள். நாகை மாவட்டம் திருமருகல் சுற்றுவட்டார கிராமங்களில் நெல் சாகுபடி முடிவடைந்து கடந்த ஜனவரி மாதம் இறுதியிலிருந்து பம்புசெட் பாசன வசூல விவசாயிகள் மாற்றுப்பயிர் விவசாயத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தற்போது தென்னங்குடி, அத்திப்பலகை, சேசமுலை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் வெண்டைக்காய் சாகுபடி இயற்கை முறையில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. தற்போது வெண்டை செடிகள் 3 அடி முதல் 4 அடி உயரம் வரை வளர்ந்து விவசாயிகளுக்கு நல்ல பயன் தந்து வருகிறது. இந்த வெண்டைக்காய் இயற்கை முறையில் உற்பத்தி செய்யப்படுவதால் நல்ல சுவையுடன் காணப்படுகிறது. வெண்டைக்காய் சாகுபடி செய்வதற்கு தோட்டக்கலைத்துறை மூலம் வழங்கப்பட்ட விதைகள் விவசாயிகளுக்கு உதவியாக இருந்துள்ளது. இந்த வெண்டைக்காய் கிலோவுக்கு 40 முதல் 60 வரையில் சந்தையில் விற்பனை செய்யப்படுகிறது. விவசாயிகளிடம் நேரடியாக வந்து உள்ளூர் வியாபாரிகளும் வாங்கி செல்கிறார்கள். இதுபோல மாவட்டத்தில் கத்தரிக்காய், கொத்தவரை போன்ற காய்கறிகளும் குறைந்த அளவு தண்ணீரை கொண்டு அதிக அளவில் இயற்கை முறையில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. நாகை மாவட்டம் நாகை மீன்பிடி துறைமுக வளாகத்தில் மாநில அளவிலான கபடி விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இந்த போட்டிகளில் அரியலூர், மயிலாடுதுறை, தூத்துக்குடி, திருவாரூர், திருச்சி, கன்னியாகுமரி, புதுவை, காரைக்கால் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த 58 அணிகள் கலந்து கொண்டு ஆடின. இந்த போட்டிகளில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிகளில் சேலம் மற்றும் அரியலூர் மாவட்ட அணிகள் மோதின. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த இறுதிப் போட்டிகளில் சேலம் மாவட்ட அணியினர் 20 புள்ளிகளும், அதனை எதிர்த்து விளையாடிய அரியலூர் மாவட்ட அணியினர் 33 புள்ளிகளும் பெற்றனர். 13 புள்ளிகள் வித்தியாசத்தில் அரியலூர் அணியினர் வெற்றி பெற்று முதலிடத்தினை பெற்று சாம்பியன் பட்டத்தினை பெற்றனர்.
இந்த போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பைகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இந்த போட்டிகளை ஆரவாரத்துடன் ரசிகர்கள் பலரும் கலந்து கொண்டு ரசித்தனர். நாகை மாவட்டம் ஒரத்தூர் கிராமத்தில் புதிய நவீன 700 படுக்கை வசதியுடன் கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை புறநோயாளிகள் மற்றும் உள்நோயாளி பிரிவுகள் செயல்பட தொடங்கியுள்ளது. அதன் தொடர்ச்சியாக அவசர சிகிச்சை பிரிவு, விபத்து மற்றும் அவசர சிகிச்சை, தீவிர சிகிச்சை பிரிவு, பொது அறுவை சிகிச்சை, காது மூக்கு தொண்டை சிகிச்சை, மனநல சிகிச்சை, கண் சிகிச்சை, தோல் சிகிச்சை, பொது மருத்துவம் போன்ற துறை சார்ந்த புறநோயாளிகள் மற்றும் உள்நோயாளிகள் பிரிவு ஒரத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள அரசு மருத்துவமனையில் செயல்பட தொடங்கியுள்ளது. மேலும் நாகப்பட்டினத்தில் இயங்கி வரும் தலைமை மருத்துவமனையில் மகப்பேறு மற்றும் குழந்தை மருத்துவம் சார்ந்த சிகிச்சைகள் அந்த இடத்திலே தொடர்ந்து செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகப்பட்டினத்தில் இயங்கி வரும் தலைமை மருத்துவமனையில் புறநோயாளிகள் மற்றும் அவசர சிகிச்சைக்காக வரும் நோயாளிகளுக்கு 24 மணி நேரமும் அடிப்படை மருத்துவ வசதி அளிக்கப்பட்டு மருத்துவ அவசர வாகனம் வாயிலாக புதியதாக இயங்கி வரும் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.